இவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் சூறாவளி போல் சிதறிய வாழ்க்கை ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியால், அதாவது 30/10/2023 முதல் பக்கப்போடு போடக்கூடிய ஒரு நேரமாக இந்த ராகு கேது பெயர்ச்சி அமைய இருக்குதுங்க. அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ராகு மற்றும் கேதுவை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சாயா நிழல் கிரகங்கள் என பண்டைய ஜோதிட நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ள ராகு கேது ஆகிய இரு கிரகங்களுடைய ராசி மாறுதல் மக்களிடையே அதிக ஈடுபாட்டையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி வருவது அனைவரும் அறிந்ததுதான். ஒரு ராசியை ராகு கேது கடப்பதற்கு சுமார் 15 மாதங்கள் எடுத்துக்கொள்ளும். ராகுவும் கேதுவும் நமது ராசி மண்டலத்தில் அப்பிரதட்சிணமாக, அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் வலம் வருவதாக ஜோதிட கணிப்பில் கருத வேண்டும். மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சத்திலும் இந்த ராகு கேது ஆதிக்கம் இருப்பதை புராதன ஜோதிட நூல்கள் விவரித்திருக்கு. அப்படிப்பட்ட இந்த ராகுவும் கேதுவும் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அமுதம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் வாசுகி எனும் நாக சர்ப்பத்தை கயிறாகவும் மத்திரியை மத்தாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்தனாங்க. அமுதம் தோன்றியவுடன் தங்களுக்கு மட்டும்தான் அமுதம் கிடைக்க வேண்டும் என்று அசுரர்கள் அமுத குடத்தை எடுத்துக்கொண்டு ஓட முயன்றனர். நிலைமையை உணர்ந்த பகவான் ஸ்ரீமத் நாராயணன் உடனடியாக தன்னிகரற்ற பேரழகு மோகினியாக உருவம் மாற்றி அசுரர்களை சமாதானப்படுத்தி அமுத கலசத்தை கைப்பற்றி அசுரர்களையும் தேவர்களையும் இரு வரிசையில் அமர செய்து அமுதத்தை பரிமாறினார். முதலில் தேவர்களுடைய வரிசையில் மட்டும்தான் பரிமாற ஆரம்பித்தார். அதை கண்டுவிட்ட அசுரர்களில் ஒருவரான ராகு தன்னை தேவர்களில் ஒருவர் போல் உருமாற்றி கொண்டு தேவர்களின் வரிசையில் அமர்ந்து கொண்டார். இதனை சந்திரனும் சூரியனும் கண்டுவிட்டனர். அதனை குறிப்பால் மோகினிக்கு உணர்த்திவிட்டனர். இருந்தாலும் அதற்குள் கரண்டையில் இருந்த அமுத துளி ராகுவினுடைய வாயில் விழுந்துவிட்டது. இதனை கண்டு பதறிய மோகினி கையிலிருந்த அகப்பையினால் ராகுவினுடைய சிறையில் தட்டி ராகுவின் உடலை இரு கூறாகி தொண்டையின் கீழ் அமுத துளி செல்லாமல் தடுத்துவிட்டார். இரு கூறாக்கப்பட்ட ராகுவினுடைய தலைபாகம் கேதுவாகவும் தலைக்கு கீழ்பாகம் ராகுவாகவும் மாறினார். மோகினியாக தோற்றமளித்த பகவானை சரணமடைந்தனர். அதனால் மகிழ்ந்த எம்பெருமான் அவர்களுக்கு கிரக அந்தஸ்தை அளித்தார். தங்களை கஞ்சாடை மூலம் மோகினியிடம் காட்டி கொடுத்த சூரியன் மற்றும் சந்திரன் மீது ராகுவிற்கும் கேதுவிற்கும் சீற்றம் தணியவில்லை. ஆதலால் சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் சூரியன் சந்திரன் வலம் வரும் பாதையில் நின்று தடுக்கலாயினார். அவ்விதம் எப்போதெல்லாம் ராகுவினாலோ அல்லது கேதுவினாலோ சூரிய சந்திரர்கள் பீடிக்கப்படும் காலத்தை தோஷ காலம், கிரகண காலம் என்று நீதி நூல்கள், தர்ம நூல்கள், வானியல் கலை ஆகியவை கூறுகிறது. சூரிய கிரகண காலத்தின் போது கிரகண ஆரம்ப நேரத்திலும், சந்திர கிரகணத்தின் போது கிரகணம் விட ஆரம்பிக்கும் போது மறைந்த நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மகத்தான புண்ணியத்தை நமக்கு தரும். நமக்கு மட்டுமில்லாமல் நமது சந்ததியினருக்கும் அளிக்கும். குடும்பத்தினரை அடுத்தி வரும் நோய்கள், மனக்குறைகள், வறுமை போன்ற துன்பங்கள் பித்ருக்களுடைய ஆசிகளினாலும் தீரும். கிரகண காலத்தின் போது ஏழை எளியவருக்கு தானம் செய்வதும், புண்ணிய நதிகளில், கடலிலும், புண்ணிய புஷ்கரணங்களிலும் நீராடுவது மகத்தான புண்ணியத்தை பெற்றுத்தரும். பல தலைமுறைகள் பாவங்கள் தீரும். கிரகண காலத்தின் போது சாப்பிடக்கூடாது, ஏனெனில் நம் உடலில் நரம்பு பகுதியில் பலகீனமாக இருக்கும். இதனை ஆயுர்வேதமும் விளக்கி இருக்குது. இப்படிப்பட்ட ராகு மற்றும் கேதுவை பற்றிய தவறான கருத்துகளும் ஒன்று. இந்த இரு நிழல் கிரகங்களும் தாங்க முடியாத துன்பத்தை மட்டுமே செய்வார்கள் என்ற முற்றிலும் தவறான கருத்துக்கள் காலம் காலமாக மக்கள் மனதில் வேரூன்றிவிட்டன. இத்தகைய கருத்து முற்றிலும் தவறானது. இதற்கு எந்தவித ஆதாரமும் கிடையாது. ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, ராகுவை போல் கெடுப்பாரும் இல்லை என்ற மூதுரை காலம் காலமாக மக்களிடையே நிலவி வருகிறது. ராகுவினுடைய சக்தியை சரியாக புரிந்து கொள்ளாததே இத்தகைய தவறான கருத்துகளுக்கு காரணமாகும். நன்மையானாலும் தீமையானாலும் ராகு தயாதாட்சணமின்றி கண்டிப்பாக செய்வதால் தான் இத்தகைய கருத்து உருவாகியுள்ளது. ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் வாழ்க்கையின் முடிவையும் மறுபிறவியையும் நிர்ணயிக்கும். 12ஆம் இடத்திலும் ராகு அல்லது கேது அமர்ந்திருந்தாலும் வாழ்க்கை முடியும் கடைசி வினாடியில் கங்காஸ்தான பலன் கிடைக்கும் என சூட்சும கிரகந்தங்கள் அறிவுறுத்தி இருக்கிறன. பிறவியில் தர்ம நெறியின்படி நேர்மை, ஒழுக்கம், சத்தியம், தர்மம், வாய்மை ஆகியவற்றின்படி
வாழ்ந்தால் ராகுவிற்கும் கேதுவிற்கும் அச்சப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது. மேலும் சில ஜாதகங்களில் ராகு யோக பலன்களை அளிக்கும் நிலையில் அமைந்திருந்தால் ராஜயோகத்தை தந்திடுவாரு. இருப்பினும் அந்த யோகத்தை தவறான வழியில் தந்திடுவாரு. ஒவ்வொரு ராசியிலும் ராகுவும் கேதுவும் சுமார் 15 மாதங்கள் சஞ்சரிப்பார்கள். வக்ரம், அதிசாரம் ஆகிய கதி மாறுதல்கள் இவ்விரு நிழல் கிரகங்களுக்கும் கிடையாது. இவ்விரு கிரகங்களினால் ஏற்படும் அனைத்து தோஷங்களும் எளிய பரிகாரங்களுக்கு உட்பட்டவையாகவே இருக்கும். ராகு கேது பெயர்ச்சியினுடைய நேரம், தேதி ஆகியவற்றின் வாக்கிய கணித முறைக்கும் திருக்கணித முறைக்கும் வித்தியாசங்கள் உள்ளன. இருந்தாலும் ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலை, மீனம் மற்றும் கன்னிராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக பலன்கள் என்னவோ கால ஜாதகத்தின்படியே அமைந்திருக்கும். இவ்வளவு மேன்மைகளை கொண்ட ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியின் காரணமாக கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 1ஆம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, 7.5 சனி காலத்தில், அதுவும் ஜென்ம சனி சஞ்சார காலத்தில் வாக்கு, தனம், குடும்பஸ்தானத்திற்கு ராகுவும் அஷ்டமஸ்தானத்திற்கு கேதுவும் மாறுவது நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு மாறுதலா அமைஞ்சிருக்குதுங்க. ஆரோக்கியத்தில் கவனம் அவசியங்க. வீண் அலைச்சல்களையும் தேவையற்ற கவலையையும் குறைத்து கொள்ளுங்க. ராகு இருப்பது குருவினுடைய ராசியாக இருப்பதால சிரமங்கள் அனைத்தும் கடுமையாக இருக்காதுங்க. தகுந்த பரிகாரம் மிக சிறந்த பலனை அளிக்குங்க. மீனம் கும்ப ராசிக்கு வாக்குஸ்தானமாக இருப்பதால உறவினர்கள், நெருங்கிய நண்பர்களிடையே வாக்குவாதம் ஏற்படுங்க. உறவும் நட்பும் கெடுங்க. மாதிரியான நேரங்கள்ல கவனமாக இருப்பது நல்லது. மனோதைரியம் குறைங்க. எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான பயத்தினால் தங்களை தாங்களே வருத்திக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படுங்க. இது மாதிரியான நேரங்களில் கும்பராசினியர்கள் கவனமாக இருப்பது நல்லதுங்க. உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க. கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியினர் ராகுவினுடைய மீனராசி சஞ்சார காலத்தில் தங்களுடைய பணிகள்ல மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியங்க. தாங்களுண்டு தங்களுடைய பணி உண்டு என்று இருப்பது நல்லது. சக ஊழியர்களுடைய குடும்ப விஷயத்தை பற்றியோ அல்லது சொந்த பிரச்சனைகளில் நீங்கள் தலையிட வேண்டாங்க. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. மனதில் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொழிலை நேரடியாக கவனிக்க இயலாமல் ஆரோக்கிய குறைவு ஏற்படுங்க. மருத்துவ சிகிச்சை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இவை இன்றை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது சிறு பின்தங்கல்களை தவிர பெரிய அளவிற்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தாது என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய இந்த ஒரு அவசியமும் இல்லை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் 24 சனிக்கிழமைகள்லையும் 24 செவ்வாய்க்கிழமைகள்லையும் 5 தீபங்கள் ஏற்றி வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது.